அவர் உயிரை போக்குவோம். மாயஜால காரணமா ஒருவரோடு யுத்தம் செய்தார். ஆமா, இந்த குருட்சேத்திர பூமியில் தேர்ப்படையோடு சண்டை செய்தார். காலாட்படையோடு யுத்தம் செய்தார். ஆனால் கர்ணனோ எந்த ஆயுதம் இல்லாமல் ரதத்தை தூக்கிட்டான். அவன் பேரு பானம் போட சொல்லைய செத்த பாம்படி சொல்லி நான் ஒரு சத்திரியன். அவன் ஆயுதம் எடுக்கணும், நான் தர்மத்தை இங்க வந்து பேசுறான் பாரு தர்மத்தை பேசுவாங்க. ஏய், அப்படி கிடையாது. இந்த தர்மம் நிலை அச்சுரா. ஆமா, இந்த தர்ம நிலை ஏய் 13ஆம் நாள் சண்டையில நீ வகுத்தது என்ன வீகம்? நான் அவன் வகுத்தது சக்கர வீகம், நாங்கள் மகர வீகம். அந்த சதி செய்த பாண்டவர்கள் சக்கர வீகம், சதி செய்த அன்னைக்கு சக்கர வியூகம் வகுத்து மகன் அபிமன்யனை அவன் கரவேறு கால் வேறு சுத்தி நின்று கொன்னாலோட அந்த தர்மம் எங்களா இன்னைக்கு தர்மத்தை பார்க்கலாம். என் காந்திரத்திற்குரிய பானத்தை பிடித்து சரி அந்த கர்ணன் மேல் சரமாரியாக விடுத்து ஆனால் என் பானமோ கர்ணன் மேல் சல்லடை கண் போல் துளைக்கின்றது. அவன் உயிர் போகவில்லை, உடல் துடிக்கின்றது. ஆமா, என்ன காரணம்? அவன் செய்த தான தர்மம். தர்ம தேவதை அவன் உயிரை தர்ம தேவதைக்கு அவன் ஒருத்தன் மட்டும்தான் இருந்தான் மகனா. அதனால் இருந்தா அவன் உயிர் போல என் பானம் அவன் உயிரை எடுக்கல. அதனால அவன் செய்த தான தர்மத்தை தானமா வாங்கினாதான் அவன் உயிர் போகும். அவன் உடலை விட்டு உயிர் போகும். ஆமா, நீங்க போறீங்களா இல்ல? அனைத்து சூட்சமும் தெரிஞ்ச நீங்களே போயிட்டாங்க. இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? போனா 200 ரூபாய் போட்டு போட்டுறா. ஆமா, மகனே, காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போய் வந்தேன். கடந்தே போனேன், யாத்திரையா போனேன். ராத்திரி ஒன்று அகச்சிக்கிட்டு போனேன். அப்போ வாரி வழங்கக்கூடிய வள்ளலா இருக்கக்கூடிய கர்ணன் தான் எதை கேட்டாலும் கொடுப்பாருன்னு சொன்னாலும் பேசினாலும் உலகத்துல. அதனால அங்கு தேசம் தேடி போனேன். அங்கு தேசம் தேடி போனேன். அவர் எங்க இருக்க மாட்டாருங்க, அவர் அகஸ்தனாபுரி பட்டணத்தில் தான் இருப்பாரு அப்படின்னாங்க. அங்க இருந்து அகஸ்தனாபுரி பட்டணம் வந்தேன். அங்க வந்து கேட்டா இன்னைக்கு தாங்க சண்டைக்கு போயிட்டாரு குருட்சேத்திர பூமிக்கு சொல்லிட்டாங்க. அங்கிருந்து
8,000 யோஜன காதவழி தூரம் குருட்சேத்திர பூமி தட்டி தட்டி தடுமாறி நடக்க முடியலடா. கற்பக தேர்தல நிம்மதியா தூங்குறாண்டா. அந்த ரத வேலை உடச்சாஞ்சி போய் கிடக்கு. அந்த தேர்தல நிம்மதியா தூங்குறான். அம்மா போட்டான் கேட்டியடா. அப்பா ஐயா ஐயா யாரையா நீ ரதத்தின் மீது நீ பூரிப்பா படுத்தி கர்ணனை பாத்தீங்களா ஐயா? ஐயா கர்ணனை பாத்தீங்களா? அந்த பாவியை சரியா வந்திருக்கீங்க. அம்மா நீ பாவியாவா? ஐயா ஐயா அவரை போய் பாவியா கேட்கிறீங்களே ஐயா, என்னை தானா சூர கர்ணன் என்று தாங்கள் யாரையான்னு கேக்குறாரு. தாங்களே நான் தான் ஐயா. தாங்கள் யாரையா? நீ சேகர் ஐயா. நான் தான் கர்ணன். இந்த வானகமோ வையகமோ உலகம் அனைத்தும் தெரியும் ஐயா. அப்படிங்களா? தாங்கள் யார் என்று கேட்டீர்களே ஐயா. நான் ஒரு ஏழை பிராமணன் ஐயா. எதுவுமே இல்லாத பாவினான். ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கிடையாது. என்னை கேட்கிற காரணம் எனக்கு 2 பொண்டாட்டி 3 அழகம் பார்த்து வந்துட்டாரு. ஆமா, அதால அதை நிராகரிக்க முடியல. எங்க மரத்துங்க எதை மரத்துங்க அங்கங்க போய் அதனால ஐயா கர்ணனை தேடி சென்றால் பொருள் கிடைக்கும் என்று எடுத்துரைத்தார்கள். உன்னை தேடி நான் ஹஸ்தனாபுரம் போனேன். அங்க இல்ல அங்குதேசம் போனேன். அங்குதேசத்துல இல்ல குருட்சேத்திர சண்டைக்கு போயிட்டாரு. அதனால குருட்சேத்திரம் வந்து பார்த்தேன். எல்லாம் பிணமா கிடக்கு. நீ ஒருத்தர் மட்டும்தான் தூங்கி இருக்கீங்க. அதனால ஐயா நீங்க தான் கர்ணன் எடுத்துரைக்கிறீர்களே, எனக்கு தேவைப்பட்ட பொருளை கொடுப்பீர்கள் என்று யாசகம் கேட்க வந்திருக்கின்றேன் ஐயா. மாதவன் செய்த தீங்கால் மதிப்பிரண்டது என்ன செய்வே? மாதவன் செய்த தீங்கால் மதிப்பிரண்டு என்ன செய்வே? கோழை நெஞ்சை கட்டி குருதியும் வருகிறது போ. கேட்ட முறையெல்லாம் தர்மமாய் நான் தருவேன். கர்ணாபிஷேகரே,
எதிரினுடைய பானமாகப்பட்டது என் மார்பில் பாய்ந்து மாற்றாருடைய கடையினால் நான் இப்ப உயிர் போவது வருவோம். ஆனா இப்போது என்னிடம் வந்து ஐயா எனக்கு ஏதாவது அப்படின்னு கேட்கிறீங்க. இப்பொழுதும் சரி, 7 பிறவியிலும் சரி, இல்லை என்று சொல்லாத நாமத்தை வைக்க வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அதை அறிந்து கேட்டால் அர்ஜுனுடைய பானம் பட்டு விட்டது. என் மேல் இருக்கக்கூடிய ஆடை அடிப்படை இருந்தா அவனுக்கு சொந்தம். நான் எதையுமே உனக்கு கொடுக்க முடியாது. இருக்கும் பொருளை அறிந்து கேட்டார். உனக்கு எதிரி அர்ஜுன அவன் பாதம் போட்டா அவனுக்கு சொந்தம். நாடு முதல் ஆடை முதல் அடிப்படையில் இருக்கும் பொருளை அறிஞ்சு கேளுன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இரு, இருக்கும் பொருளை அறிந்து கேட்டால் இப்போ கொடுக்கிறேன். கேட்கலாமா? கண்டிப்பா. இப்படி கேட்கிறேன்னு நீ என் மேல தப்பா நினைக்கூடாது. கேட்கணும்தான் வந்துட்டு கேளுங்களா ஐயா? கோடிப்பொன் கொடுத்தாலும் பொருள் இல்லாது, கோடிப்பொன் கொடுத்தாலும் பொருள் இல்லாத கொற்றவனே ஒரு வசனம் சொல்ல கேளாய், ஒரு வசனம் சொல்ல கேளாய். ஆதி முதல் இது வரைக்கும் செய்த தர்மம், நீங்கள் அது முதல் இது வரைங்க செய்து வந்த முதல் இது வரைக்கும் என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? அவன் என்ன சொன்னான்? என்கிட்ட இருக்கிற பொருளை கேளுன்னு தான் சொன்னான். அவர் வேற நான் என்ன கேட்க முடியும்? நீங்க மட்டும் தனியா பேசுறீங்க. அருமை அருமையான ஊர் அந்த ஊர். கேட்டு வாங்கி போ. ஐயா, ஆதி முதல் இதுவரைக்கு செய்து வந்தீர்களே தான தர்மம், அத்தனையும் எனக்கு தாரவாட்டு கொடுத்தால் அதை கொண்டு போய் என் பொண்டாட்டி கண்டிப்பா காப்பாற்று. அது போதுமே. ஐயா சொல்லுங்க. இந்த புவியில் இந்த மண்ணை தானமா கேட்டவர் உண்டு, அந்த விண்ணை தானமா கேட்டவர் உண்டு. மண்ணை தானமா கேட்டவர் நான், விண்ணை அளந்தவர் நானே. பொன்பொருளை தானமா கேட்டவர் உண்டு. ஆனால் ஆதி முதலாக இதுவரைக்கும் செய்து வந்த தான தர்மத்தை தாரவாதி கொடுத்தீங்க. சத்தியமா நீங்க மனித பிறவியா இருக்கவே முடியாது, கடவுளாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் கண்டுபிடித்து விட்டார். ஆனால் இப்பொழுது சரி, உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனால் ஒரு பொருளை தாரை வார்த்து கொடுக்க வேண்டுமானால் ஐயா எல்லும் இல்லை ஜலமும் இல்லை, என்ன செய்வேன் என்ன செய்வேன் பச்சரிசி தர்பை இப்படி சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்து வேண்டுமே. என்னிடம் எதுவுமே இல்லையே ஐயா. ஐயா, மாறி வழங்கக்கூடிய வந்தலே இருக்கு என்னிடத்தில். ஐயா, ஜலம் இருக்கு ஒட்டி இடத்தில், ஜலம் இருக்கு ஒட்டி ஐயா என்ன இருக்கு
ஒரு பிராமணன் எங்க போனாலும் தெற்பையும் எள்ளும் பச்சரிச்சு இது எடுத்துட்டே போவோம். அது எங்க பாருங்க முடிச்சு போட்டு வச்சிருக்க எல்ல தெற்ப கையில வச்சிருக்கேன். என்னிடம் இருக்கின்றதா? என்னிடமும் இல்லையே. ஐயா இன்னைக்கு எதிராக வரைக்கும் எத்தனை தான தர்மம் செய்தீர்கள்? தானம் என்பது 32. நான் 31 தான தர்மம் தான் செய்யறேன். ஆமா. அன்னதானம் என்பது செய்யல. ஆமா. அன்னம் என்று கேட்டவருக்கு நீ என்ன சொன்ன? அதோ அந்த வீட்டுக்கு போங்க அமது கொடுப்பாங்க அப்படின்னு பெரிய விரல காட்டின பார். ஆள்காட்டி விரல காட்டினேன். ஆமா, ஆள்காட்டி விரல காமித்தீர். ஆமா. அந்த ஆள்காட்டி விரலில் அர்ஜுனம் விட்ட பானம் தைத்திருக்கின்றது. ஆமா. அந்த பானத்தை எடுத்தால் குருதி வரும். அப்போ தண்ணீருக்கு பதிலா செந்நீரை தண்ணீருக்கு பதிலா உடைய செந்நீரை விட்டு எனக்கு தானமாக கொடுத்தீரானால் பெற்றுக் கொண்டேன். எள்ளு பச்சை சேர்ந்தீங்களா? வேஷ்டி துண்டு எள்ளு பச்சரிசி அவர் பிள்ளைங்க யாராரு? ஐயா எட்டக்காரர் மஞ்சள் எழுத்து தண்ணி விட்டியாங்கன்னா போங்கப்பா, பிரச்சனை. எவ்வளவு வச்சுக்க போய் 10 ரூபாய் அப்படியே உங்க குலதெய்வம் முனியப்பட வேண்டியது ஏற்கனவே இறந்துட்டவங்க தாத்தா அவங்கள நினைச்சு இறந்துட்டவங்க செல்லாயி அவங்களாம் எல்லோரும் சொத்து சேரணும், கடவுளா வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு உங்க குலதெய்வத்தை தான் நீங்க முதல்ல வேண்டணும். அந்த குலதெய்வம் தான் நமக்கு இடம் தரணும். சரிதா? குலதெய்வத்துக்கு வேண்டிக்கின்னு நாராயணா உனக்கு அர்ப்பணம், நாராயணா உனக்கு அர்ப்பணம்னு விடுங்க. யார் பெரிய வைக்கல? கொஞ்சம் பெரிய வைக்கா நீங்க பங்காளியா? நாராயணா
வச்சு கொடுக்கணுமா பொருளை எல்லாம் கொஞ்சம் உட்கார முடியும் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா அண்ணன் தாத்தாவங்க ஒரு டைம் ஒரு அண்ணா போயிட்டு இருந்ததுல அவங்க தாத்தா வருவாங்க அவங்க பேங்க் தானே அவங்க என்ன ஒன்றும் தெரியல உனக்கு நான் சொன்னதுதான் வர கத்தா நீ உயிரையும் விட போகின்றேன் ஆனா இவ்வளவு இந்த வாடி நான் உயிர் போறேன் இந்த பிறகு வேண்டும் நான் காப்பதை எனக்கு அளித்தால் அதுவே நாராயணா நாராயணா கர்ணா யா இந்த பிறவி போது இனிமேல் பிறவி வேண்டேன். ஆமா எனக்கு 4ஆம் பதவி என்று கேட்கின்றான். ஆமா ஐயா கர்ணா யா இந்த பிறவில் உனக்கு 4ஆம் பதவி என்பது கிடையாது. யா ஏன் தெரியுமா? என்ன காரணம்? நீ செய்த தான தர்மம் 32 தானத்தில் எல்லா தானமும் செய்துட்ட. ஆமா அன்னதானம் செய்யவில்லை. ஆமா அதனால் நீ அடுத்த பிறவி அது இருக்கட்டும். நீ பேர்பட்ட ஒரு வள்ளல், நல்லவனா இருக்க எப்பேற்பட்டவன் உன்கிட்ட நான் யாசகம் கேட்க வந்த பத்தியா இல்ல? நீ எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருந்தா யோசனை செய்யாதே. நீ ஒரு யாசகக்காரனையா, யோசனை செய்யாதே. நீ ஒரு யாசகக்காரனையா, யோசனத்திற்கு வழி நான் இல்லாத போவியா. யோசனத்திற்கு வழி யாசகக்காரனையா, யோசனத்திற்கு வழி நான் இல்லாத போவியா. மரத்திலிருந்து தாக்கி மனம் மனம் இருந்தவனே, மரத்திலிருந்து தாக்கி மனம் மனம் இருந்தவனே, மரதல்லை ஏன் மனதில் ஒன்று தாழ முடியாதையா. இப்பேற்பட்ட கர்ணனுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய உனக்கு இந்த மாதிரி அமரமென்ற குருட்சேத்திர பூமியில் மாதா பிதா குரு தெய்வம் அத்தனையும் ஒரு மனிதனுக்கு தெய்வம் உதவியா இருக்க வேண்டும். உனக்கு எதுவுமே உதவி இல்லாத இப்ப தனி மரமா இருக்கின்றாயே, இதற்கெல்லாம் காரணமான உனக்கு யார்? சத்ரு. இதற்கெல்லாம் காரணமான உனக்கு சத்ரு யார்?
யா ஐயா கரியம்மாளரன் எனக்கொரு இரண்டாவது ஐயா பெரியம்மா என்னை குந்தியோ அவள் குழந்தையினால் ஒரு சத்துரு பெரியம்மா அவள் போட்டினால் ஒரு இரண்டாவது சத்ருவே என் தாய் குந்தமாதேவிதான். இரண்டாவது மாதா பிதா. மூன்றாவது ஐயா எந்த குரு பரசுராமரோ நான்காவது அந்த மாலையன் தேவனோ அவன் எனக்கு சத்துருவாகினார். அந்த மாலையன் தேவனோ எனக்கு சத்துருவாகினார். அவன் எனக்கு தேவையின்றி உனக்கு சத்துரு. கவச குண்டலத்தை வந்து வாங்கிட்டு பிராமண வடிவம் கவச குண்டலம் இருந்திருந்தா அர்ஜுனம் பானைய உடலை தொலைச்சிருக்காது. நான் சாவ மாட்டேனே. அது தேவேந்திரன்னு சத்துரு. ஆறாவது ஐந்தாவது காமதே என்ற கோபமானதே அது கடின சத்துருவானதே. காமதே என்ற கோபமானதே கடின சத்துருவானதே. அது கடின சத்துருவானதே. காமதேவன் என்று சொல்லக்கூடிய காராம்பசுதா எனக்கு ஐந்தாவது சத்துரு. தேர் குடைக்கா இந்த காரணம் காராம்பசு அந்த காராம்பசு கொடுத்த சாபம். ஆறாவது இந்த தீமையாகவே பூமாதேவியோ இறைவா தீமையாகவே பூமாதேவியோ அவர் பொருந்தினார் ஒரு சத்துரு.
எனக்கு 6வது சத்து. 6 பேரோட சத்து. பூமியில 12 அங்குல இடம் கொடுக்கிறோம்னா அர்ஜுன சிரசை கொண்டு வந்திருப்பான் நாகேந்திரன். ஆமா. அதனால இந்த 6 பேரிட சாபமானது கெட்டப்படுகிற தண்ணீரே நான் பட்ட மரம் ஒரு நின்றனே. பட்ட மரம் ஒரு நின்றனே உன் பாத சேர்வையை கண்டனே. பட்ட மரம் ஒரு நின்றனே உன் பாத சேர்வையை கண்டனே. இந்த 6 பேருடைய சாபத்தால் இந்த படுகளத்தில் நான் பட்ட மரம் போல நின்றுட்டேன். ஆனா நின்றதை பத்தியே கவலைப்படல. வேறுபட்ட நிலையில உன் பாதத்தை பார்த்து பார், அதுவே போதும் நாராயணா. பெற்ற நதி கமழத்தால் வணங்க பெற்றேன் மதி பெற்றேன் இந்த மாதிரி கர்ணா, உனக்கு இந்த ஜென்மத்தில் உனக்கு 4ஆம் பதவி இல்லை. ஏன் கேட்டா 32 தானத்தில் 31 தான் செய்தேன். நீ அன்னதானம் செய்யற. அதனால இந்த பிறவியில உன் உயிரை விடுத்து அடுத்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் திருச்செங்கோடு சென்று எங்க திருச்செங்கோடு நீ சிறுகுண்ட பக்தனாக பிறக்க வேண்டும். உன்னுடைய மனைவி வெண்காட்டங்கியாக பிறக்க வேண்டும். ஆமா. உன்னுருவி வெண்காட்டங்கியா பிறக்க வேண்டும். உன் மகன் விஸ்வகேதரன் சீராளனா பிறக்க வேண்டும். அப்படி நீங்க பிறந்து அன்னக்கொடி நாட்டி ஒரு நாளைக்கு 1000 சங்கமருக்கு நீ 1000 அடியாருக்கு நீ அமுது அன்னபாடிக்க வேண்டும். அப்படி அடித்தால் இந்த அரியோ அந்த சிவனோ உனக்கு சேர்ந்து உனக்கு அடுத்த பிறவியில் உனக்கு 4ஆம் பதவி கொடுக்கின்றீர்கள். இந்த ஜென்மத்தில் உனக்கு 4ஆம் பதவி இல்லை. எனக்கு இந்த பிறவியில் நீங்க 4ஆம் பதவி கொடுக்க வேண்டாம். ஆனால் இந்த பாசார் கிராமத்தில் பிறந்து பெரும் புகழோடு வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அதோ காலம் சென்ற குளத்தூரார் அதோ செல்லாயம்மா அவர்கள் இருவருக்கும் உன்னுடைய சாலோம சாரூம சாமீம சாயுள் சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடித்தால் அதுவே போதும் நாராயணா. குன்னத்தூரான் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் செல்லாயம்மா என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கும் இருவர்களுக்கும் 4ஆம் பதவியை கொடுத்து அவருடைய சொந்த பந்தங்கள் அவருடைய எல்லோருடைய வீட்டிலேயும் அங்காளி பங்காளிகள் பேர பிள்ளைகள் எல்லோரும் நலமுற்று வாழ அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்லாத சென்ற சிறப்புற்று வாழ குன்னத்தூரானுக்கு செல்லாயம்மனுக்கு சொர்க்கத்தை கொடுத்து அவருடைய வர்க்கத்தார் குடும்பத்திலே இருந்து வெற்றி பெற்று பார்ப்பார பொங்கி மக்கள் சம்பத்து மனசம்பத்து குடிசம்பத்து குபேர சம்பத்தா வாழும்படி இதை வந்து இந்த என்பெருமானுடைய அருளை பெற்று அவர்கள் எல்லோரும் வாழ செல்லம்மா குன்னத்தூர் அவர்களுக்கு 4ஆம் பதவியை கொடுத்தேன் அளித்தேன் கொடுத்தேன் ராமா 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 பூமியில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்த காலத்தில் கர்ணன் மாண்டானா அர்ஜுனன் மாண்டானா ஏதாவது தெரியுமாப்பா? அம்மா, இந்த உத்தரக பூமியில் அந்த கர்ணனும் அர்ஜுனனும் சண்டை
ஆனால் அந்த கோபால கண்ணன் வந்திருக்கிறவனை பார்க்க. ஓ, என்னை பார்க்க? ஆமா. சரி, அப்ப பார்க்கிறோம். அத்தை கண்ணா கண்ணா வா கண்ணா வா கண்ணா. கண்ணா சரி கண்ணா கண்ணா தேடி வந்த காரணம் தேடி வந்த காரணம் என்ன காரணம் கண்ணா? இந்த அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் அமர் ஏற்பட்டது கண்ணா. ஆமா கண்ணா. இந்த அமரில் யார் மாண்டார்கள், யார் ஜெயம் பெற்றார்கள் கண்ணா? அத்தை கண்ணா உன்னிட கேட்ட வரத்தின்படி ஆஹா நான் அப்பவே சொல்லிட்டேனே. அதானே முந்தி எதிர்ப்போர் விஜய தொடுத்த கோலா. ஏய், முந்தி எதிர்ப்போர் விஜய தொடுத்த கோலா, கொடுத்த கோலா கொடுத்த கோலா முடி சாய்ந்தான் ஐவருக்கு முன்னோர் வீழ்ந்தான். முடி சாய்ந்தான் ஐவருக்கும் முன்னோர் வீழ்ந்தான். அண்டிபடும் அவராகி போகும் என்று அசரியர் எடுத்துரைத்த வன்மையான எனதுளம் முருகி கண்ணீர் பொரிய போர்களத்தில் போகின்று வந்திருக்கை தலை புடைத்து தலை நாடின்ற உன் மகள் மேல் விழுந்தழுவார் மன்னோ மன்னோ. அத்தை நான் எண்ணிய எண்ணம் தான் முடிந்தது. ராஜாக்களுக்கு மூத்தோனான முதல் பிள்ளை கர்ணன் அர்ஜுனத்தை பானம்பட்டு அதோ கற்பக தேர்தலிலே மாண்டு விட்டால் போய் பாருங்கள். மகனே கர்ணா ஐயா மல்லி எடுக்கும் மல்லி என் அங்கத்தில பூத்த மல்லி என் அங்கத்தில பூத்தாத மகனே கர்ணா நீ ஒரு ஆத்தில பூத்திருந்தா உன்னை ஐயரு பறிப்பாங்க மகனே உனக்கு அபிஷேகம் செய்வாங்களோ. ஐயர் குட்டம் பள்ளி கொடுக்கும் மல்லி என் கொடல பூத்த மல்லி என் கொடல பூத்தது நீ ஒரு குளத்தில பூத்திருந்தா ஒரு குருக்கள் பறிப்பாங்க மகனே உனக்கு குரு பூஜை செய்வாங்களோ. மகனே கர்ணா இதற்காப்பா 300 நாள் வந்து பெற்றெடுத்த மகனே கர்ணா. என்ன யாருக்கு செய்ய யாருக்கு அவஜயம் என்று ஒண்ணு புரியலையே. ஐயா 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 நீங்க எங்க வரீங்க? எங்க வீட்டுக்காரருக்கு சண்டைக்கு போனாரு, என்ன ஆனாரு ஒண்ணு தெரியல ஐயா. அவனுடைய செய்தி சொல்லதாமா என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்படியா ஐயா? 2 ஊர் தான் போய்க்கிறேன், இன்னும் 7 ஊர் இருக்குது அம்மா. ஒரு பஸ்ஸருக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தாதான் அம்மா நான் போக முடியும் சொல்ல முடியும். இப்ப இதை கொடுத்தாதான் நான் விஷயத்த சொல்லுவேன். விஷயம் சொல்லு. அது ஏன்னா வாங்கி முடியும்மா ஒரு 500 ரூபாய். பஸ்ஸாரு போனேம்மா எக்கச்சமா போல பஸ் வந்து கேள்வி சொல்லப்பா. வந்துட்டேன் சொல்றேன். கேள்வி பதில் சொல்லுப்பா. அடுத்த ஊருக்கு போனேம்மா காசு வாங்கி கொடுமா. எப்படி அம்மா போறேன் ஒரு 100 ரூபாய் வாங்கி வந்து சரி சொன்னா நான் வாங்கி கொடுக்குறேன். ஏம்மா அந்த அர்ஜுனனும் உங்க வீட்டுக்காரி கர்ணனும் சண்டை போட்டு அந்த அர்ஜுனன் பானம் பட்டு கர்ணன் மாண்டு விட்டார். ஐயோ மன்னவா ஊர் போனேம்மா காசு
அவங்களுக்கு கேள ஒரு 10 10 ரூபாய்க்கு நான் டவுன் தான் போக முடியும். அப்போ அதுலயே போ. இவள் வாடு வாடா வாடா போடு. ஓடுவாரா ஏய் வாடு வாடா வாடு வாடா. என் சுவாமி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டீரா கண்ணாளா. அத்தை 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 மகனே கண்ணா என் சுவாமி எனக்கு சம்பளம் இருக்குதுன்னு என்ன மாலையிட்ட எந்துரைய நான் சாஞ்ச கிணத்துக்குள்ள இன்னைக்கு சம்பு ஒரு புறமா என்ன மாலையிட்ட எந்துரைய இன்னைக்கு நான் சாஞ்ச பொண்ணு தெருவில் அம்பலமா இன்னைக்கு கோரை இருக்குதுன்னு என்ன மாலை எந்துரைய நான் குதிச்ச கிணத்துக்குள்ள இன்னைக்கு கோர ஒரு புறமா இன்னைக்கு குதிச்ச பொண்ணு தெருவில் நாம் பலமா எனக்கு நத்தி மரம் பிளந்து எனக்கு நட்ட உண்டு நட்ட கண்ணி அத்தை விட்டு மெத்தையில அரும்பு கட்டி எனக்கு அரும்பு போயிட்டதில்ல இன்னைக்கு மாண்டு போன அம்மா இன்னைக்கு சொந்தம் இல்ல எனக்கு மாங்காய் மரம் பிறந்து எனக்கு மாமா முட்டு மெத்தை கட்டு இன்னைக்கு மாமா முட்டு மெத்தையில எனக்கு மாலை கட்டி தொங்குதுன்னா மாலை பொறுத்ததில்ல இன்னைக்கு மாண்டு போற என் மாமா மாமா அம்மா இன்னைக்கு சொந்தம் இல்ல பாருங்க என் மாயா இது என்ன காரணம் எங்கள் மாற்றுல திருவை ஏயா இது என்ன காரணம் மாமா அதோ பாருங்க என் தாயான குந்தாதேவி தப்புரு கண்ணனை வாரி தாயான குந்தாதேவி தப்புரு கண்ணனை வாரி கண்ணு மாட்டிலான கண்ணி நிறுவயனோ மாமா அதோ பாருங்க என் தாய் ஐவராஜாக்களுக்கு தாய் அது குந்துமாதேவி கண்ணனை சென்று மகனே கண்ணா என்று வாதிடித்து அழுகின்றாரு. இது என்ன காரணம்? காரணம் கேட்க வந்தாய் அம்மா ஊரு மேல போறேன் அம்மா ஊர் வேற போய் அக்கா போக மாட்டான். அப்புறம் எங்க அக்கா போறதா தெரியுது ஊர்ல உங்க அம்மா போறதா தெரிஞ்சிருப்பா. மதிப்புக்குரிய மாமா பேர் நாட்டார் இது 50 ரூபாய் சர்மன் வந்திருக்கின்றார். ஆமா அன்னவருக்கு அவர் குலதெய்வங்களுக்கு ஒரு கோடிய பேர் கொண்டு வந்து பெருமாள் இளையனார் குப்பத்தை சேர்ந்த சிலம்பரசன் எமக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் என்பருமானுடைய கடாட்சம் பெற்று என்பற்று வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிற சுவேஜை. எங்க அம்மா குந்தமதி கண்ணனை வாரி மகனே கண்ணா அப்படின்னு மாறி சொல்றாங்க. என்ன காரணம்? காரணம் என்ன கேட்காதா உம்மால போய் கேள கர்ணா எனக்கு தெரியும். எதிரியா இருக்கக்கூடிய கண்ணன் என் தம்பி அர்ஜுனன் பானப்பட்டு கீழே தேத்தட்டு சாய்ந்து விட்டான். அவனை மடிமேல வைத்துக் கொண்டு மகனே மகனே நான்
எனக்கு முன்பே பெற்ற நான் பெற்றெடுத்த பிள்ளை நான் பெற்றெடுத்த அப்ப என் பாலத்துதான் என் தமிழை கொண்டு நிற்கலாம். அப்பவே மாமா சொன்னார், உன் அண்ணன் உன் அண்ணன் உன் அண்ணன் அதான் சந்தேகப்பட்டார். ஆமா நான் அப்பே சொல்லிட்டேன்டா, ஒன்னதான்டா, கர்ணன்தான்டா. நாராயணா ஒன்னதான்டா, கர்ணன்தான்டா, அப்பே சொல்லல நான். மாமா உன்னை சொல்லி கொடுத்ததில்ல. ஏன்? ஏன் கேட்டா முதல் யுகத்தில் ஆதாரவன் மேற்று என்ற கமலநாதா அகமுடைய இரணியனை அவன் மகனால் கொன்றான். பிரகலாதனுக்கு நீனும் நல்லது செய்ய மாதிரியே செய்து ஆமா அவ அப்பன்னு சாவச்சிட்டேன். இரண்டாவது ஈடலிய இலங்கை நகர் ராவணாதி எல்லோரையும் விபூஷணால் வென்று விட்டான். அந்த ராவணன் தம்பி விபூஷணம் விட்டு அரைக்கலம் புகுந்தான். அவனை வச்சே ராவனுடைய சூட்சமத்தை கேட்டு அந்த ராவணாதிகளை மறித்து விட்டான். அந்த மூன்றாவது யுகத்தில் நாடால வந்த எந்த தமையன் தன்னை நீங்கள் நயமுடைய நண்பனை போல் இருந்து நீரும் கூடவே இருந்து நீ கொன்று விட்டாய். கோபாலா உன் சூழ்ச்சி அறிய போமோ. ஐவராஜாக்களுக்கு நல்ல போலவே நடிச்சு என் கையால என் அண்ணனு கொண்டு விட்டாங்க. ஆமா இன்னும் என்ன செய்யலான்னு காத்திருக்க. நான் கூடவே இருந்து அண்ணனை கொண்டுட்டேன்னு இவன் சொல்றான். எனக்கு முன்ன உங்க அம்மா கொண்டுட்டாடா உங்க அண்ணனை. அவளை கேட்ட உனக்கு 5 புள்ள வேணுமா இல்ல ஒரே புள்ள வேணுமான்னு கேட்டாங்க. ஒரு புள்ள போனா போய் போகுது, 5 புள்ள இருந்தா போதுன்னு உங்க அம்மா தான் சொன்னான். எத்தனை புள்ளன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? உங்க அம்மாவை கேட்டு ஊர் மேல போனது. எங்க அம்மா ஊர் உங்க வீட்டுல ஊர் மேல போயிட்டான். உங்க ஆத்தா விட்டு அதான் அப்படியே அவரு பேமான் ஒரு 6 முட்டை போல தேவை. எங்க கர்ணனுக்கு போயிட்டு ஊர் பண்ணி நீங்கள் அச்சப்பட வேண்டாம். நாங்கள் 5 ராஜாக்கள் துணையா இருக்கோம். பதினாறு நாள் வரைக்கும் ஆமா பாண்டவர்கள் துரியோதனாதிகள் 16 நாள் வரைக்கும் சண்டை செய்து மாண்டார்களே தவிர எவன் செத்தாலும் திரும்பி பார்க்கல. 16 நாள் வரையும் எதுவுமே கிடையாது. கடைசி நேரத்துல 17ஆவது சண்டையில கர்ணம் ஆண்டுட்டான்னு செய்தியை கேட்டு அப்ப இவர் ராஜாக்களும் குந்தமாதேவி அழுவதை கேட்ட உடனே உண்மையை சொன்னார் குந்தாதேவி. அப்ப தர்மராஜா சாபம் கொடுத்தாரு. எனக்கு அண்ணன் தான் கர்ணன்னு தெரிஞ்சிருந்தா நான் காட்டுக்கே போயிருப்பேன். அண்ணன் ஆட்ட ஆண்டிருப்பாரு. இப்படி மறைச்சிட்டியே, அதனால இனிமேல் பெண்களிடத்தில் ரகசியம் இருக்க கூடாது சாபத்தை அப்படின்னு தர்மராஜா சாபம் கொடுத்துட்டாரு. அதுக்குதான் பெண்கள் எப்பயுமே பெண்களுக்கிட்ட ரகசியம் சொல்லு. அட்டாத மழை விடாத பெஞ்சாலும் மொத்த தலைமையில அக்கா இந்த மாதிரி